இந்த படம் வந்து ஓடிச்சுன்னா நான் ஃபேமிலி ஓரியன்டா நிறைய படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய எமோஷனுக்கு சீன் வந்தாலுமே வந்து அதெல்லாம் சரியா பண்ணல. எமோஷன் கனெக்டே ஆகல. படம் ஃபுல்லா விஜய் சேதுபதி கத்திக்கிட்டே இருக்காப்ல. ஃபேமிலி ஓரியன்டா வந்து ஒரு குடும்பம்னா மாப்பிள்ளை வீட்டு சைடுல வந்து மாப்பிள்ளையோட அம்மா, பொண்ணு வீட்டு சைடுல வந்து பொண்ணோட அம்மா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொண்ணுடைய நாத்தனார், இவங்களை வச்சு பயங்கரமா கிளம்சி பண்ணி பிரச்சனைகள்லாம் எங்க இருந்து வருதுங்கிறத கரெக்டா சொல்லியிருக்காங்க. சோ அதனால என்னமோ தெரியல, ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்கலாம், அதெல்லாம் வைக்கல. ஆனா ரொம்ப நாளைக்கு பின்னாடி வந்து யோகி பாபா வந்து நல்லா காமெடி பண்ணியிருக்காப்ல. கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கணும். சாங்ஸ் வைஸ்லாம் நம்ம சந்தோஷ் நாராயணன் சொல்லியே ஆகணும். அப்படியே கிராமியமான மாறாம படத்துக்கு பயங்கரமா வலு சேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக் தான். பட் ஆனா கூட்டமா வந்து ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காப்ல. இது என்ன ஜானர், நான் வந்து சென்டிமெண்ட் சொல்ல போறேனா இல்ல காமெடி பண்ண போறேனா அப்படிங்கிறது இல்லாம அவங்களா வந்து ஒரு குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனையை அப்புறம் அப்படியே ராவா சொல்லுவோம்னு சொல்லிட்டு ராவா சொல்லியிருக்காங்க. WMA படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றாரு. ஆனா பொண்டாட்டி வந்து என்ன செஞ்சிருக்கணும், படிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணணும். அவர் போடுற பொரோட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்குது. அப்பயே பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நல்லாவே தெரியும் இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சோ எப்படி ஷார்ட் அவுட் பண்றாங்க அந்த படத்தோட கதை. மீனானால ஒரு போர்ஷன் வந்துச்சு, டைவர்ஸ் ஆனவங்க வந்து உட்காந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை சொன்னாங்க, நான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனா ஏன்டா பண்ணணும் இப்பதான் இருக்கு, ஏன்னா அவங்க பாத்துப்பாங்க இவங்க பார்த்து, நான் வா நீ வீட்டை விட்டு வெளியே வா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னவங்கலாம் யாருமே பாத்துக்கல. ஆனா என் புருஷன் என் மேல அன்பா இருந்தாரு, இந்த குடும்பம் சுத்தி உள்ளவங்க எல்லாம் பேச்சு கேட்டு நான் பிரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டை எடுத்து இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அந்த கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு சீன் இருக்கு, அதை நம்ம சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இது படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான், ஒன்னும் பெருசா இல்லையடா என்னடா நான் நினைச்சு வந்து இல்லையடான்றது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா கிளைமாக்ஸ் போர்ஷன் வந்து நம்ம வாழ்வியல டச் பண்ற மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயத்த சொன்னதுனாலதான் செம்மையா இருந்துச்சு. அதுல எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. நித்யமேனன் சொல்லவே தேவையில்லை. அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு விஜய் சேதுபதி பேர் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா ஓடு, நீ மட்டும் தான் நடிக்க தெரியுமா, நான் நடிக்க சும்மா திடீர்னு பாத்தீங்கன்னா டேரக்டர்னா மீறி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது அவங்க பண்ணிட்டாங்க போல, சரி நல்லா இருக்கு வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் பிரச்சனை இல்லை, வேற மாதிரி பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் இல்லாம வந்து இது வந்து பிரச்சனை இருக்குடா. யாருடா சொன்னா பாண்டியராஜ் சாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் வந்து சொந்தக்காரங்கனாவே பிரச்சனை தானே சொல்லும் போதே கதை தெரிகிறது பாண்டியராஜன் போடுறாரு. சொந்தக்காரங்க இனிமே தேவையில்லை வாழ்க்கையில நினைச்சிட்டாரா என்னமா தெரியல. ஆனா அவர் பண்றதெல்லாம் குடும்ப படமா பண்றாரு. ஆனா இதுல மட்டும் எவ்வளவு சொந்தக்காரங்களை காண்ட் இருந்தா இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணிருப்பாரு தெரியல. சென்டிமெண்ட் வேணும், சென்டிமெண்ட் இல்ல. ஒரு குழந்தை இருக்குது, ஒண்ணுமே இல்ல. ஒரு கோயில்ல வந்து மொட்டை அடிக்க போறாங்க குழந்தைக்கு, யாருன்னா புருஷன் பிரிஞ்சிருக்காப்ல. மொட்டை அடிக்கும் போது பிரச்சனை, அந்த பிள்ளைக்கு மொட்டை அடிச்சாங்களா இல்லையா, இதத்தே வந்து 2.5 மணி நேரம் சொல்றதுன்னா சும்மாவா இருக்கு. மொட்டை அடிக்க போனா சரி வந்தான் சண்டை போட்டான் போலீஸ் வந்துச்சு இது பண்ணிட்டு மொட்டை அடிச்சுட்டு போனாங்கன்னு இல்லாம மொட்டை அடிச்சது அந்த புள்ள பாத்துனா ஒரு சைடு முடியலாவே படம் ஃபுல்லா வருதா, காமெடியா போயிடுச்சு. அந்த சென்டிமெண்ட், அந்த குழந்தை அழுகிறது, அந்த குழந்தை தூங்குற சரி கூட காமெடியா போயிடுச்சு. அது சென்டிமெண்ட் இருந்திருக்கணும். அந்த ஃபேமிலியில வந்து நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து ஒருவேளை கனெக்ட் ஆகும்.